பெரிய பிரச்சனை சினிமா இதுல வந்து போயிட்டு இருக்கு. இசையா பாடலாசிரியரா வைரமுத்துக்கும் இருக்கு. இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை மரங்கள் வந்து வைரமுத்து இருக்கிறாங்க, அந்த பக்கம் வந்து வைரமுத்து. இது என்ன நிலைமையை கொண்டு போகுது? அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இது எது குறிக்குது? தன் உரிமைக்காக போராடுறது எப்பவுமே தப்பா இருக்காது, நம்பர் 1. ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும். அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ள நான் வர விரும்புகிறேன். அப்படி கிடையாது, அவருடைய உரிமை அவர் கேட்கிறாரு. நியாயமான அதே மாதிரி எழுதி அவங்க வீட்டுல இருந்து வேற யாராவது வேற இசையமைப்பாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாடல் மட்டும் தான் எழுதுனீங்க, இசை எந்த நான் போட்டதுனால உங்க பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னு அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோடு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை. இல்லை இது சரியா தப்பாங்கிறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும். அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டா இருக்கணும். என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க. அப்படிங்கையில ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும். ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல, அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினையும் உச்சநீதிமன்றம் இல்ல. ஏற்கனவே வந்து IPRSன்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு. உலக அளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க, அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு. அதுல உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல நியாயமானதா? ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான். ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்கு, அந்த புரோட்டோகால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க. அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல. வரும்போது அதை பத்தி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதராகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா, கூலி. அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா, அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க, சாரி உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இளையராஜா மட்டும்தான் இந்த ஃபீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு, மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல. அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நான் பறிபோகும் போது நான் குரல் கொடுப்பேன். ஆனா அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியா இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர அவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்கா இருந்தாலும் சரி, அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும், அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க. அதுல எவ்வளவு நியாயம் இருக்கிறது நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காது. இந்தியன் சினிமாவில சூப்பர் ஸ்டார்னா அவர்தான் சரிங்களா, அவருக்கே இந்த நிலைமை வருதுன்னா இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. தப்பு செய்யறது இல்ல, பெரியவங்க யாரு தப்பு செஞ்சாலும் தப்புதான். தப்புன்னு அவரு கேட்கிறாரு, கொடுங்கன்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். அது தப்பா சரியாங்கதான் நீதிமன்றம் சொல்ல போகுது. நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறதே தப்பா இருக்கு. யாரா இருந்தாலும் என்ன கூட ஒரே ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே, ஒரு அனுமதி கேட்கலாமே. ஏன்னா இப்ப ஒன்னே ஒண்ணுங்க, உங்க வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்க முகவரி கேட்கறேன்னா இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுதானே உங்க உள்ளூருக்குள்ள வரேன். சொல்லாம நைட்டு வந்து கதவு சொன்னா ஏங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா, அவ்வளவுதான் இங்க பிரச்சனையே. என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கிறாரு. அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேட்கிறாருன்னா அவர் தொடுத்த வழக்கிலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். வெளியில இருந்துகிட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ள என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது. அது போடுறது தப்பு. நம்ம பேசுறீங்க இல்ல, நீங்க மறுபடியும் முதல்ல இது காலம் தாழ்த்தி போன காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா. இது ஏற்கனவே கடந்த 40 வருஷமா 20 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீ நான் பெருசா நீ பெருசான்னு பேசிக்கிட்டு இது அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சு நமக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்குற மனிதர்களா இருக்கும்.
தொடக்கத்திலே நான் இல்ல சார், இல்ல தொடக்கத்திலே நான் யாரு வேணாலும் என்ன சொல்றேன், உருவான ஹம்மிங்ல உருவாக்கவே முடியாது. பாடல் எழுதுனா மட்டும்தான் ஒரு உருவாக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. முழுவதும் சப்போர்ட்டா பேசிட்டு அப்படி கிடையாது, நீங்களா பேர் வைக்கிறீங்க. இப்ப கூட சொன்னேன், பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவன், என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல முழுவதும் என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்க்க முயற்சிப்பதற்கு தவறா சொல்லவே இல்லை நண்பரே. என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம், சரியா? அதை எப்போதும் செய்யாதீங்க. நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு 2 தட்டு இருக்கு. அந்த 2 தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் எடையை போடுங்க. எதுல எடைக்கல் வைக்கலாம், எதுல பொருளை வைக்கலாம்னு. நாம நோக்கமே இவருக்கு பேசுவார், இவருக்கு பேசுவார். முதல்ல இந்த மனப்பான்மையில இருந்து ஒரு தட்டை கேள்வி கேட்கறதை நிறுத்திக்கணும். அதுதான் நல்லது. ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இல்ல ஒரு கம்போசரா இருந்தாலும் எல்லாருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் அது பிரிச்சு போகணும்னு அந்த கார்ப்பரேட்ஸ் யூஸ் பண்ணாலே அது ஏன் தமிழ் சினிமால இருக்கு சார். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுல இருந்து வர அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் தயாரிப்பாளருக்கு எவ்வளவு, இசையமைப்பாளருக்கு எவ்வளவு, பாடகர்களுக்கு எவ்வளவு, பாடலாசிரியருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம். அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு, இப்ப இளையராஜா சார் பாட்டை ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க போது எல்லாரும் சும்மா அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே, அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது. என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது எனக்கு தப்பா தோணல. ஆமா, இல்ல ஒண்ணே ஒண்ணுதாங்க. இன்னைக்கு அவர் நிறைய பாடல்கள் அவருக்கு பதிவாயிட்டு இது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால கேட்கிறாரு. ஒருவேளை பிற்காலத்துல நம்மளும் கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இனிமே எல்லாத்துக்கும் வரலாம், கேட்கவும் தொடங்கலாம். இல்ல நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சார் கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை. பணம் கேட்டாரா, வாங்கினாரா, கொடுத்தாரா, அது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார். அவ்வளவுதான். முழுக்க முழுக்க அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்படுற ஒரு படம். முழுக்கவே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இயக்குனர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அண்ணன் சொல்லியிருக்காங்க. தாராளமாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாடலாசிரியர் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவர்களுக்கு பெருசு. அது உரிமைக்காக போராடுறாங்க. அதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும் போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக, இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை பண்றது தவறா தோணுது. இன்னைக்கு அவரோட இளையராஜாவுடைய தம்பின்ற இதுல கங்கை அமரன் வார்த்தை மீறி அவங்க எல்லாரும் ஒன்னாதான் நட்பு ரீதியா, ஆனா நாக்கப்படுகிற மாதிரி சாகணும், நீ எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமால இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அனைவருமே அமைதியா இருந்தீங்க. என்ன காரணம்? வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா? அப்படிதான் கிடையாதுங்க. முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவரு பேச வேண்டிய அவசியமும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தா பேசலாம். இல்ல ஒரே ஒரு விஷயம் அதுதான் நான் மறுபடியும் சொல்றேனே. இப்ப இது நீண்ட காலமா போறது தொடங்குறது எனக்கு தெரியாது. ராஜா சாருக்கும் கங்கையமரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில யாராவது சொல்ல முடியுமா? நான் கேட்கறது ஒரே கேள்விதான். இவர்கள் 3 பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா? முடியும் இப்படிதான் முடியுங்கிறத நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா? தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளை ஆக்கணுங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் பேசிட்டு இருக்காங்க, தீர்க்கணும். சார் நீங்க என்ன அதுதான் நாங்க சொல்றோம். அவரு கேட்டது எனக்கு தெரிஞ்சு இதை காலம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கவும் கூடாது. அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுக்கவும் கூடாது. அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே.